கருப்பு கவனி அரிசியில் நாட்டு சர்க்கரை சத்து 2 மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். இது காரமாட்டு நம்ம குடிக்கிறதுக்கு. இது 1 கப்பு கருப்பு கவனி அரிசி, 1/4 கப்பு சிறுபருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாமே வறுத்துட்டு கொரன்னு பொடிச்சு நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். எப்போல்லாம் எனக்கு பண்ணணுமோ அப்போ இந்த மாதிரி ஒரு 1/4 கப்பு எடுத்து நான் குக்கரில் போட்டு ஒரு 2 கப்பு தண்ணி போட்டு 3 விசில் வச்சுட்டேன்னா இந்த கருப்பு கவனி அரிசி நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பொடிச்சு வைக்கல அப்படின்னா வெறும் கருப்பு கவனி அரிசியை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் கொரன்னு நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டு 3 விசில் வச்சு எடுத்தாலே இது நமக்கு நல்லா வெந்து வந்துடும். வெறுமனை கருப்பு கவனி அரிசி வச்சுக்கிட்டு பண்ணலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு 1 கப்பு மோர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு இது நல்ல புளிப்பாட்டும் கொஞ்சம் எரிப்பாட்டும் இருக்கும். மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கனால இதுவும் நல்ல டேஸ்ட்டாட்டு இருக்கும். இது நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 கப்பு எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது தேங்காய் பால் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கிறது. இது கொஞ்சம் இனிப்பாட்டு இருக்கும். இதுவும் நல்ல டேஸ்ட்டாட்டு இருக்கும். இது நம்ம கொஞ்சமாட்டு இதில் ஸ்வீட் கார்ன், கேரட் இல்லைனா குக்கும்பர் நமக்கு ஏதாவது காய்கறிகள் வேணும்னா இதில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாட்டு இருக்கும். இதில் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு பசும் பால் விட்டுட்டு இதில் நட்ஸு நான் பாதாம் போட்டிருக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் வேணால் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.